அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி. முதல் விஷயம், 18/1/2026 காலைல 10 மணியிலிருந்து திருப்பந்துருத்தி கோவிலில் வைத்து தை அமாவாசை ஒட்டி அன்னதானம் நடைபெற உள்ளது. நீங்கள் திருப்பந்துருத்தியில் திதி கொடுப்பது விசேஷம். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படி வேணும்னா நீங்கள் அங்கே வந்து கொடுக்கணுன்னா அங்கே தனியாக பிராமணர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக பணம் கொடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு 500 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்களே பொருளாக வாங்கி வச்சுருவாங்க. உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகம்னா 9442636363 9442636363 நம்பர் தொடர்பு கொள்ளவும். அன்றைக்கி சாயந்தரம் இந்த புலியூரில் வந்து பெரும்புலியூரில் வந்து சாயந்தரம் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் 5 to 6 அந்த டைமில் என்னோடய டீம்மேட்ஸை முடிந்தால் அதற்கும் நீங்கள் இருந்து வாங்க. ஏன்னா பொதுவாகவே அந்த கோயில் வந்து சாயந்தரம் கும்பிட்றது விசேஷம். நிறைய மாற்றங்களை உள்ளடக்கிய இன்னொரு புதிய கோயிலாக அந்த கோயில் உங்களுக்கு வருங்காலங்களில் அறியப்படும். இது 2வது விஷயம். 3வது, நான் நிறைய கோயில்களை பற்றி பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் புதுசாக பேசியிருக்கேன். சிலது வந்து சிலர்கிட்ட கேட்டு பேசியிருக்கேன், சில படித்து பேசியிருப்பேன். நான் இது வரைக்கும் கேட்டும் பேசுனதில்லை, படித்தும் பேசுனதில்லை, அறிந்ததையும் புரிந்ததையும் பேசுனதில்லை. அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த கோயில் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு சாமி. அதில் மாற்று கருத்து யாருக்குமே வேண்டாம். புனேல் மாரியம்மன் தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு சாமி, மாற்று கருத்து வேண்டாம். பெரியபாளையம் பவானியம்மன், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, இது போல் இந்த பக்கம் வந்து மேச்சேரி பத்ரகாளியம்மன், அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் பாரியூர் அம்மன், இப்படி நம்ம ஒரு 10 கோயில்கள் சொல்லலாம், பெரிய அம்மன் கோயில்கள்னு சொல்லிட்டு. இந்த கோயிலுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பக்தர்கள் பட்டாளம் உண்டு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். நான் சொல்லக்கூடிய சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் பட்டாளம் உண்டு. ஆனால் அவர்களது குலதெய்வம் என்பதற்காகவோ யாரோ ஒரு ஜோதிடரோ மாந்திரிகரோ சொன்ன ஒரு விஷயத்திற்காக அந்த கோயில் போய் வழிபடுவாங்களோ ஒழிய அந்த அம்பாளுடைய சக்தியை உணர்ந்து வழிபாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்க வாய்ப்பில்லை. திங்கள், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, நவராத்திரி இந்த நாட்களில் தான் அந்த கோயில் திறந்திருக்கும். அந்த செல்லியம்மன் மற்ற நாளில் மலை அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. பெரிய சாமியோட இருப்பாங்கன்னா முதல் மரியாதை மலைக்கும் பெரியசாமிக்கும் செல்லியம்மனுக்குன்ற ஒரு ஐதீகம். அது என்ன, மதுரை காளியம்மன், மதுரையிலேருந்து வந்த காளி, அதான் கண்ணகி தான் இங்கே வந்து மதுரை காளியாக இருக்கின்றார். அதுதான் உண்மை. அவள் தான் அந்த அரக்கனை வென்ற அந்த ஊரை காப்பாற்றியவள். கண்ணகியுடன் நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு ஊர்னால் அது மதுரை மீனாட்சி. 2வது ஊர் அப்படின்னு சொன்னால் என்ன கண்ணுக்கு தெரிந்த ஒரே ஒரு ஊர்னால் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். அந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, இது நடக்கும் அது நடக்கலாம் நான் சொல்லலை. நான் இந்த கிழமையில் போங்க, அந்த கிழமையில் போங்க, இந்த வேண்டுதலுக்காக போங்க, அந்த வேண்டுதலுக்காக போங்கன்னு நான் சொல்லலை. பொதுவாக உணவு தொழில் பண்ணக்கூடியவர்கள் அந்த ஸ்ரீ மதுரா ஃபுட்ஸு, ஸ்ரீ மதுரம் ஃபுட்ஸு அப்படின்ற பேரில் அந்த மதுரகாளியம்மன் பேரில் வந்து யார் தொழில் துவங்குறாங்களோ அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இது வந்து விடை தெரிந்த சிலருக்கு மட்டுமே விடை தெரிந்த அந்த வெகு சிலரும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரகசியங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போனால்தான் உங்களுக்கு புரியும். அப்போ உணவு தொழிலில் ஒருத்தர் ஜெயிப்பார் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் ஜெயிப்பார்னா உணவுக்கு அந்த சாமிக்கு என்ன சம்மந்தம்?
அந்த சாமி எப்படி எதுக்காக அப்படின்லாம் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது போனால்தான் புரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மீனாட்சி அம்மன் வந்து இந்த இது வரைக்கும் இருந்த சாமியாக இருந்தாலும் இந்த நூற்றாண்டில் தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய சாமியாக மதுரை மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்று இருக்கின்றதோ அதே உலக புகழை சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனும் பெறுவார்கள். ஏன்னா இரண்டும் வேறல்ல. ஒன்று, நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த முருகர் திருச்செந்தூர் வேற இல்லை, திருப்பதி வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அதனால தான் அதுக்குள்ளே நான் போகல. அதே போல் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், மதுரை மீனாட்சி வேறு இல்லை, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் வேறு இல்லை. காத்திருங்கள். நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய உண்மை வருங்காலங்களில் புலப்படும். இதில் ரொம்ப குறிப்பாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த கோயிலில் உண்டு. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றேன். சண்டை சச்சரவு வீட்டில் இருக்குது, அதற்கு உலகத்தில் ஒரே ஒரு கோயில் அப்படின்னு கேட்டால் அது மதுரகாளியம்மன் தான். அதை தீர்ந்து போகணுன்னு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பசங்களுக்கும் இல்லை வித்தின் த ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பங்காளிகள் சண்டை, இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா? இது போல் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இது போல் விஷயங்கள் நீங்கள் கடந்து வரீங்கன்னா நீங்கள் சிறுவாச்சூர் போய் பாருங்கள். அது பிரச்சனைகள் போன இடமே தெரியாது. பிரச்சனை இருந்துதான்னு ஒரு 4 பேர் கேட்குற அளவுக்கு மாறிடும். மிக அற்புதமான ஒரு கோவில். நான் ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருடங்களுக்கு மேலே இருக்கும். நண்பர் பெரம்பலூரை சேர்ந்த சண்முகம் தான் கடைசியாக கூப்பிட்டு போனது. அதுக்கப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து ட்ராவல் வந்து பை ரோடு இல்லை, திருச்சிக்கு ஃப்ளைட் ட்ராவல் இல்லை ட்ரெயின் ட்ராவல்னால அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி நியர் ஃப்யூச்சர் வந்து நான் பிளான் பண்ணணும், ஒரு காரணம் இருக்கின்றது. அண்டு இது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் பேர் வச்சு, அந்த சாமி பேரை வச்சாலே அவங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்குவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சாமிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, சாமியை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்றது பெருங்குறை. அங்கே யார் வந்து அன்னதானத்தை டெய்லி 10 பேருக்காது 100 பேருக்காது ஒழுங்காக செய்கின்றார்களோ அவர்களும் உலக புகழ் பெறுவார்கள். நானும் சொல்லி பார்த்துட்டேன், இந்த மாரியம்மன் போடணும், சமயபுரத்துக்கு அடுத்து சிறுவாச்சூர் போடணும்னு சொல்லிட்டு. எங்கள் நண்பர்களுக்கும் ப்ரியாரிட்டி வேறு இருக்குது. அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டு, மணி கலெக்ஷன், மணி டெபாசிட்டு இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அது இம்பார்ட்டன்ஸ், இந்த கோயிலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியல. இது நான் பொதுவாக சொல்லிடுறேன், யார் வேணால் இதை எடுத்து பண்ணலாம். ஒரு 5 தயிர் சாதம் கூட வாங்கி கொடுக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு, கோயிலில் உண்மையாக டிசர்விங் பீப்புளுக்கு. ஆனால் அது வந்து நல்ல ஃபுட்டாக இருக்கணும். சும்மா அந்த அஸ்வினில் வாங்கி அந்த பக்கத்தில் இருக்கிற சில ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதா இருக்கக்கூடாது. நாம் எப்படி சுத்தமாக பண்ணுவோமோ அதே சுத்தத்தோட, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோமோ அது ஒரு நல்ல செக்கு எண்ணெயை உபயோகப்படுத்தி தரமான அரிசியில் சுத்தமாக சமைச்சு நீங்கள் போடுற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தன் பணம் ஏமாற்றிருப்பான், அந்த பணம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வாகனங்கள் வந்து தொடர்ந்து விபத்து ஏற்பட்டுருக்கு, அதுக்கப்புறம் விபத்து ஏற்படாது. உங்கள் குழந்தைக்கு படிப்பு வரல, நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா படிப்பாங்க. இது வந்து அஜித் ஒரு படத்தில் ஆட்டோ கண்ணாடி திருப்புற மாதிரி நினச்சிக்கங்க. சரி, நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட போடல, நான் என்கிட்ட வாங்கி சாப்பாடு போடுன்னு சொல்லலை. யார் வேணால் எங்கே வேணால் பண்ணிங்க, ஆனால் உங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாடாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு மண்டபம் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணி போடுங்க. அதில் குறிப்பாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் திங்கள், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி அப்படின்லாம் நான் சொன்னால் கூட இந்த கோயிலுக்கு வந்து விசேஷமே திங்கள்கிழமை தான். அதுக்கப்புறம் தான் வெள்ளி, அதுக்கப்புறம் தான் வந்து அமாவாசை, அதுக்கப்புறம் தான் பௌர்ணமி, நவராத்திரிலாம் அதுக்கப்புறம் தான். ஸோ திங்கள்கிழமை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணி பாருங்கள், என்ன மாற்றம் வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். 1.
இரண்டாவது விஷயம், இது நான் வந்து இதுவும் நான் பேசாத ஒரு ஆன்மீக விஷயம். காதல் அப்படின்னு சொன்னால் ராதா கிருஷ்ணர், இந்த காதல் தான் வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனால் ராதாக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள காதல் பெருசா, ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள காதல் பெருசானா ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள காதல் தான் பெருசு. ருக்மணிக்கு ஒரு அண்ணன் சகோதரன் உண்டு, அவன் பேர் ருக்மன். ருக்மனோட நண்பர் பேர் ஐராசந்தன். அவனுடைய மாப்பிள்ளை தான் கம்சன். கம்சனை கொண்டுடுறான் கிருஷ்ணர். அதுக்கு பழி வாங்கணுன்னு ஐராசந்தன் வந்து நண்பன் ருக்மனை உதவி கேட்பான். அப்போ சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து இப்படி வந்தார், இப்படி இருந்தார், இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி வர்ணிக்கும்போது அதை கேட்ட ருக்மணி அந்த நொடியே காதல் அவன் மேலே படுகின்றான். அவனை அழகே அவளே வந்து அவன் சொன்னதை வைத்து மனசுக்குள்ளே கொண்டு போய்ட்றான். கம்சனே வென்றவனா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு 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 கெத்து வந்துடுது அவனுக்கு. உடனே அவன் சும்மா இல்லாமல் அவனோட தோழி அமைச்சு மதுராவுக்கு அமைச்சு கிருஷ்ணன் எப்படி இருப்பான்லாம் போய் பார்த்துட்டு வரும்போது அவள் தோழி வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான உடைகள்லாம் உடுத்தி கிருஷ்ணனோட அறைக்கே போய் அவனை அழகை பார்த்து மெய் மறந்து நின்று, அந்த நேரம் பலராமனும் அவரும் வந்து தங்களுடைய சில வித்தைகள் கற்றுவதற்காக குருகுலம் போனாலும் மொட்டை அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அந்த மயில் இறக்கெல்லாம் கொண்ட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புற எத்தனைத்த போது நம்ம எங்கே இவரை பார்த்தது யாரும் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக மறுபடியும் அவன் அந்த அறைக்குள்ளே போய் அந்த மயில் இறக்க அவர் வைத்த மயில் இறக்க எடுத்துகிட்டு தன்னுடைய விதர்ப்பனால போய் சேர்ந்ததாக ஒரு கதை உண்டு. இவன் சொன்னதை வச்சு, தன்னுடைய தோழி சொன்னதை வைத்து அதை வந்து ருக்மணி படமாக வரைந்து அந்த தலை இருக்கும் இல்லையா, முகமில்லாத அந்த தலையை மட்டும் வரைஞ்சி அந்த தலைக்கு மேலே அந்த மயிலிறகை சொருவி வைத்துடுவார். அதன் பிறகு ஒரு நேரம் வரும்போது இந்த காதல் வந்து ஒரு நாள் 2 நாளில் ஃபோன் கிடையாது. ஸோ நோ ஸ்பீச், நோ டிஸ்கஷன், நோ ஆர்கியூமெண்ட்டு, என்ன சொல்கிறது, எந்தவித ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை ருக்மணிக்கும் கிருஷ்ணனுக்கு ருக்மணின்னு ஒரு 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 ஆள் இருப்பதே தெரியாது. ஆனால் ஒரு நேரத்தில் இது வந்து ஒரு நாள் 2 நாள் பல வருடங்கள் நடந்த விஷயம். ஒரு நாள் வந்து ருக்மணிக்கு ஒரு மாப்பிள்ளையை பேசி முடிப்பாங்க. அவன் பயங்கர முரடன். ருக்மணிக்கு அவனை பிடிக்காங்கன்னா அவன் மனசு ஃபுல்லாக கிருஷ்ணன் இருக்கான். அப்போ கிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதி அனுப்புகிறான். கிருஷ்ணன் அதை படிக்கிறான். படித்தோன்னா ஒவ்வொரு எழுத்துலையும் உண்மை இருக்கின்றது. அந்த காதல் உண்மை என்று தெரிந்த பின் அவன் அண்ணனுடைய வந்து படையெடுத்து அவன் வந்து இவளை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த கதையை அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 10 பிள்ளையை பெற்றுப்பாங்க. கிருஷ்ணன் வந்து நிறைய திருமணங்கள் அவருடைய கதைகளில் பண்ணியிருந்தாலும் அதில் யார் வசதி அப்படின்னா ருக்மணி தான் வசதி. கிருஷ்ணனுக்கு யார் ஏற்றோம் அப்படின்னா ருக்மணி தான் ஏற்றோம். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து 2-3 வயசில் ஞாபகம், ருக்மணி அத்தனை ஒருத்தவங்க உண்டு சென்ட் தாமஸ் மவுண்டில். எங்கள் வீட்டு ஓனருடைய சிஸ்டர். அப்போ அந்த ருக்மணின்ற பேர் வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் எம்பிடான பேர். பிற்காலத்தில் வந்து நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் யாதவா வீட்டில் வளர்ந்ததுனால அந்த பாமா, ருக்மணி, ஆண்டாள் போன்ற விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அன்றைக்கெலாம் ஆண்டாள்லாம் எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. உரி அடிக்க தெரியும், அவ்வளோதான். உரி அடித்தா அன்றைக்கி ஏதாவது நல்ல சாப்பாடு இருக்கும், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் கொண்ட மக்கள் அவங்க, நல்ல அருமையான மனிதர்கள். அப்போ எனக்கு வேறு எதுவும் அதை பற்றி தெரியாது. அந்த ருக்மணின்ற பேர் வந்து முதல்ல கேட்டது அங்கே தான். நம்பர் 2, அதன் பிறகு அப்படியே நான் பார்க்குறேன் இந்த ருக்மணின்ற பேர் வைத்தவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் நியூமராலஜிலாம் பேசலை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ருக்மணின்னு போகிறவங்க அவங்க கணவரை கோடீஸ்வரன் ஆக்குறாங்க. ருக்மணின்ற பேர் எங்கே இருக்கின்றதோ அந்த வீடு செல்வ செழிப்பாக மாறுகின்றது. அவன் கணவன் ஒழுங்காக இருந்தான்னா அதே செல்வ செழிப்போடு இருக்காங்க. அவன் சரியில்லைன்னா அப்புறம் ஒரு பெரிய அதில் பாதாள வீழ்ச்சியும் பார்க்குறாங்க. நிறைய உதாரணங்கள் நான் இதுக்கு சொல்லலாம். அந்த ருக்மணி என்ற பேர் வைத்தவங்களுடைய காதல் வந்து அவங்க கணவர் ருக்மணியை காதலிக்கிறத விட ருக்மணி கணவரை காதலிப்பது வந்து ஒரு வேறு தளத்தில் இருக்கும். நான் இதை பரிபூர்ணமாக உணர்ந்து சொல்கின்றேன். நான் வந்து ஒரு கடந்து வந்து எத்தனையோ பேர் ருக்மணின்ற பேரில் கடந்து வந்திருப்பேன் இல்லையா. அப்சல்யூட்டாக இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நெருப்பாக இருப்பாங்க, ஒரு நீக்கு போக்கு தெரிந்த மனிதராக இருப்பாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கள லைட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இதை வந்து இந்த விஷயத்தை நான் கடந்து வந்திருக்கின்றேன்.
சொக்கலிங்கம் இது எதுக்காக இதை நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால், இப்போ சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னபோது, அப்போ ருக்மணி கிருஷ்ணனுக்குன்னு ஏதாவது ஒரு கோயில் இருக்கணும்ல தமிழ்நாட்டில். அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமான கோவில். அதை நீங்கள் சொல்லலாம், ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை பக்கத்தில் சொல்லலாம், மன்னார்குடி பக்கத்தில் சொல்லலாம். நான் சொல்கிறேன் அந்த கோயிலை. அது ஒரு விசேஷமான குணாதிசயம் கொண்டது. இது ஏதோ இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்லணுன்னும் போது ஏன் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது, ரொம்ப நாளாக மனசில் இருந்த விஷயம். இந்த ருக்மணின்னு பேர் இப்போ சமீபத்தில் கூட என்னோடய வகுப்புக்கு ருக்மணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. என்ன வகுப்பு இல்லை, நண்பர் மனோகர் எடுத்த வகுப்புக்கு, திருகோவிந்தன் எடுத்த வகுப்புக்கு. அப்பயும் நான் அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். அவங்க போட்டிருந்த பேக் வந்து லூயி விட்டன் பேக். அது ஒரு 3-3 லட்ச ரூபா இருக்கும். சாதாரண ஷோல்டரில் போடுற பேக்கு 3 lakhs இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் ருக்மணின்ற பேரில் யாரும் நெகட்டிவான பீப்புளையோ கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்க்கல. ஸோ அப்போது நான் வந்து நினச்சேன் அதை நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது பேசினேன். உங்கள் குழந்தைகளுக்கும் பேர் வைக்கணும் அப்படின்னும் போது கற்பகம் எந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான பேரோ, ஸ்ரீநிதி என்ற பேர் ஒரு செல்வ செழிப்பான பேரோ, போகஷாலினி என்கின்ற பேர் எப்படி செல்வ செழிப்பான பேரோ, அருமையான பேரோ, அதே போல் ருக்மணியும் வந்து அருமையான பேர் என்பதை நான் அடிக்கோடிட்டு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இது இந்த அளவில் நிற்கட்டும். அந்த கோயில் என்னன்றது நேரம் வரும்போது சொல்லுவோம். எப்படி நேற்று வந்து அதற்கு அந்த பெரும்புலியூருக்கு நேரம் வந்ததோ அதே போல் ருக்மணிக்கு நேரம் வரும். இது அந்த கோயிலில் பெரிய மாற்றம் வரும். அதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கோயில் வந்து ஒரு விசேஷமான தன்மையுடையது. நீங்கள் இங்கெல்லாம் போனீங்கன்னா, மன்னார்குடியெல்லாம் போனீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் சொல்லிடுவாங்க. அங்கே அந்த ராஜகோபால சுவாமி அதாவது ஆண்டாள் கோயில் அப்படி தான் சொல்லுவோம். ராஜகோபாலனாக அப்படி ரங்க மன்னாராக அப்படின்னு தான் வந்து அவருக்கு தீபாவளி பண்ணுவாங்க. அப்போது நான் இந்த கோயில் வந்து நிறைய வைணவ பெரியவர்கள் பெருசாக தொடலை. நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ருக்மணின்ற பேரை நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான். அந்த விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒருவர் வந்து அழகான ஒரு வீடு கட்டுறார், மிக அற்புதமான ஒரு வீடை கட்டுறார். நாளைக்கு பால் காய்ச்சணும், நான் கிரகப்பிரவேசம்னு சொல்லலாம், புது வீடு புகுமனை புது மனை புகு விழான்னு சொல்லலாம். அவரும் அவருடைய ஒரே மகன் மற்றும் மனைவி, ஒரே மனைவி 4 பேரும் வந்து நாளைக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்காக பொருளாக வாங்க சந்தைக்கு போயிடுறாங்க. துரதிருஷ்டவசமாக அவர் நிறைய சாக்லேட்டை வாங்கி வைப்பார், எல்லாருக்கும் ஊரில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. வந்து பார்ப்பார், நிலநடுக்கத்தை அந்த வீடு உள்ளே போயிருக்கும். ஒரு நொடி அதிர்ந்து போனவர் அடுத்த நொடி வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சார். அவங்க அங்கே இருக்க நண்பர்லாம் அழுவாங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமான மனிதர், மிக சிறந்த மனிதர், ஆக சிறந்த மனிதர். ஏன்னா இவருக்கு போய் இப்படி ஆகிடுச்ச, யாருக்கும் கஷ்டங்கள் கொடுக்காதவர், கஷ்டங்கள் நினைக்காதவர், துன்பத்தை கொடுக்காதவர், இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே மனசு வருந்தபோது இவர் சாக்லேட் கொடுத்தபோது ஒரு ஃப்ரெண்டு அவர் அடிச்சுடுவாங்க. முட்டாள் மாதிரி இருக்க, எல்லாம் நாங்களே அழுதுட்ருக்கோம் வீடு போயிடுச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கோம், நீ போய் சாக்லேட் கொடுத்துருக்கேன்னு கேட்கும்போது இது என்ன வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு. இப்போ வந்து நிலநடுக்கம் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வந்ததுன்னா நாங்கள் 4 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம், 4 பேரும் செத்து போயிருப்போம். அந்த ஊரில் நிலநடுக்கம் வருது, பாதிக்கப்பட்ட ஒரே வீடு என் வீடு தான். அப்போ நாங்கள் இந்த இடத்துல 2 விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று, வீடு போனதை பார்க்குறோம். 2வது, நாங்கள் உயிர் தப்பிச்சதை பார்க்குறோம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒரே விஷயத்தை பார்க்குறீங்க, வீடு போச்சே, நண்பனோட வீடு போச்சே, இப்படி துக்ககரமான செய்தி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொன்ன விஷயந்தான் அதில் அவர் எப்படி முடிப்பார்னா, ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தான் பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அது ஆக்சுவலாக தப்புது. ஏதோ ஒன்றை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு விஷயந்தான் சரியான விஷயம். ஏதோ ஒன்றை நாம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். அது அடுத்த நிமிடம் நாம் இழுத்து வாங்க மூச்சாக கூட இருக்கலாம். எதையோ ஒன்று இழந்துட்டுருக்கோன்றது வந்து பெரும்பான்மையானுடைய சிந்தனை. இவரோட சிந்தனை ஏதோ ஒன்றை நாம் இழக்கவில்லை, அடைந்து கொண்டிருக்கின்றோம். என்ன அடைந்து கொண்டிருக்கோன்னா, நம்ம அடுத்த நொடி உயிர் வேணா நம்ம உள்வாங்கக்கூடிய மூச்சு கூட நம்ம அடையிற மூச்சு தானே. இதுதான் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டியோட நீங்கள் விஷயத்தை அணுகுங்கள். இதை அணுகுனா என்ன ஆகும் அப்படின்னா, கோபம் வராது.
பாசிட்டிவிட்டியோடு இருக்கவனுக்கு கோவம் வராது. இப்போ நான் சொக்கலிங்க நீ வந்து ஒரு மாதம் கோவமே பண்ணலையானா கோவப்பட்டேன். எங்கள் டீமை சேர்ந்த ஒரு பெண் காசிலேருந்து ஃப்ளைட்டில் போனோம். அவள் பையன் வராங்க. நாங்கள் ஒரு 30 பேர் வெயிட் பண்ணுறோம், 15 பேர் வெயிட் பண்ணுறோம் ஏர்போர்ட்டில். இவளை கூட்டு வர்றதுக்கு இன்னொரு பெண் திருப்பூர்லேருந்து. அந்த பெண் வந்து சிங்கிள் பேரண்ட்டு. அப்போது நான் வந்து கேட்குறேன், எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். இது மாதிரி வரேன். அவள் ரூட்லாம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழும் தெரியாது, அவள் இங்கிலீஷும் தெரியாது. அவள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஊமை. ஒரு எங்கள் டீம்லேயே ஊமைனா அந்த பொண்ணு தான். அது கொஞ்சம் தான் பேச முடியும். அது அம்மா அப்பா அப்படி தான் பேச முடியும். அவன் பையன் தான் பேசுவான். அப்போ நான் அவட்ட திட்டுறேன். நான் கோவப்பட்டேன். நீ உனக்கு வந்து உன் பிள்ளை இருக்கான், பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துடுவான். இந்த ஊர் அது மாதிரி வந்து கெடுக்கட்ட ஊர் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி. ஆனால் அந்த பெண் மறுபடியும் திரும்ப அந்த ஊருக்கு போகணும்ல, அங்கே போய் ட்ரெயினை பிடிக்கணும்ல, 8 மணி நேரம் ஆகும். அதுக்கு காருக்கு 10,000 ரூபாய் செலவாகும், 9,500 ரூபாய் செலவாகுது. அவளுக்கு யார் பாதுகாப்புன்னு நான் திட்டினேன். அது வந்து முழு கோபமாக நான் சொல்லலை, அது ஒரு அக்கறையின் பால் வந்த கோபம். அதை தவிர இந்த ஒரு மாதம் நீ கோவப்பட்டேன்னா நான் கோவப்படலை. நான் ஏன் கோவப்படலைன்னா அதை நான் வந்து ட்ரெயின் ஆகிட்டேன். கோபம் எப்போ வரும்போது, இப்போ இந்த கோபம் கூட எனக்கு வந்து வாயிலேருந்து வந்த கோபம், அடி வயிற்றுலேருந்து வந்த கோபம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து பெரிய ப்ரெஷர் க்ரியேட் பண்ணப்பட்டது. நான் எங்கள் ஆட்கள் சொதப்பிட்டாங்க. அதை நான் வந்து அந்த பழி ஏற்றிக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தில் நான் எதுவும் தட்டி கழிக்கல. அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் கூடிய விரைவில் அந்த வீடியோ போடுவேன். அப்போ அந்த விஷயம் நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மக்கள். ஆனால் அங்கே போய் நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணேன். யார்ட்டையும் கோவப்படலை, யார்ட்டையும் வந்து நான் பண்ணது சரி, நாங்கள் பண்ணது சரின்னு சொல்லலை. இப்போவும் வந்து அந்த அந்த எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணேன்னா, கோபம் உங்களுக்கு வருதா, ஒரு நாள் டைம் எடுத்துங்க அந்த கோபப்படுவதற்கு. 24 மணி நேரம் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கோபம் மறுபடியும் வராது. அதுக்கான காரணம் இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் 24 நிமிஷமாக எடுத்துங்க, அட்லீஸ்ட் 24 செகண்டாவது எடுத்துங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுறீங்க. இப்போ என்னை ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லலாம் திட்டினாங்க, முகம் தெரியாத ஆட்கள். என்ன தெரிஞ்சவங்க யாரும் திட்ட போடல. ஏன்னா சொக்கலிந்து லாபம் தான். நான் வந்து இப்போ நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க, நம்மளாலே போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதாவது நான் சொன்னல எங்கள் டீம்லேயே நிறைய பேர் அந்த ஆட்காட்டிகளாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருப்பாங்க, சொக்கலிங்க லாபம் வந்து அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் நான் எனக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்மளை விட்டு வச்சுருக்காங்க. நம்பர் 2, அந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை, நான் ரியாக்ட் பண்ணல, அப்படியே போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிட்டேன். அப்போ நீங்களும் வந்து கோவப்பட்டீங்கன்னா, கோபம் வருதுன்னா கோவப்படாதீங்க. அவமானப்படுத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. உடனே நீங்கள் வந்து அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும், உடனே பதில் சொல்லணும், எல்லாம் வேண்டாம். அப்போ இது 2 விஷயங்கள் ஒரு கை வர பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பாசிட்டிவ் மேன் அப்படின்னு நினச்சிங்க. எவெல்லாம் கோவப்பட்டு வார்த்தையை கொட்டுறானோ, எவெல்லாம் வார்த்தையை கொட்டுறாலோ, யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அறவைக்காடு தான் சொல்லணும், ஆஃப் பாயில் தான். அவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் பெண்ணாக இருக்க பட்சத்தில் கணவர் சரியாக இருக்க மாட்டார், ஆணாக இருக்க பட்சத்தில் பொண்டாட்டி சரியாக இருக்க மாட்டேன், இல்லை பிள்ளைங்க சரியாக இருக்காது, மாமியார் சரி இருக்காது, பண கஷ்டத்தில் இருப்பாங்க, மன கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்கிறது கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க ஒரு கோயில் பக்கத்தில் வச்சு அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அந்த இடமும் முக்கியம், வார்த்தைகளும் முக்கியம். வார்த்தைகளுக்கு வந்து லைஃப் இருக்கா, உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஸோ அதனால் நான் இது தான் ஹேண்டில் பண்ணேன், நீங்களும் இதுதான் ஹேண்டில் பண்ணோம். நீங்கள் பாசிட்டிவான ஆளா நெகட்டிவான ஆளா அப்படின்னா இந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நண்பர்கிட்ட யார்கிட்ட வேணால் கேட்கலாம். நான் வந்து கோவப்படுறேன்னா திட்டுறேனா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. பொய்யான விஷயங்களுக்கு யாராவது பேசும்போது இப்போ எங்கள் டீமில் பார்த்திபன் ஒருத்தர் எழுந்தார். நான் தான் பெஸ்ட்டு வேலை பார்த்தேன் காசில், அடித்து ஓட விட்டுறேன்னு சொன்னேன். டாக்டர் அனந்த்னு ஒரு தம்பி, ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டரு, அவர் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அவருக்கு என்னென்னா அந்த பேண்ட்ரி காரில் தான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேண்ட்ரி காரை விட்டே வரல அவர் அது ஃபுல் டைம் ஜாபாக நினச்சிக்கிட்டார். இது போல் நிறைய பேர் வந்து நான் வேலைன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் வேலை பார்த்தது வந்து நிச்சயமாக பிரபஞ்சம் வந்து யாருக்கு தெரிவிக்கணும் அது தெரிவிக்கும். அதனால் இது போல் தவறான இடத்துல நானும் செல்லமாக கோவப்பட்டிருக்கேன். ஆனால் நெட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உலகம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் ப்ளே பண்ணணும், ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக எல்லாரும் அறியப்படணும்னா பி அ பாசிட்டிவ் பர்சன். அது மாறணும் அப்படின்னா கோபம் இருக்கக்கூடாது. அவமானப்படுற இடத்துல
நீங்கள் ரெட்டாலியேட் பண்ணாதீங்க, பதில் சொல்லாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படம் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.